ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமாலா ஷிஃபா. இன்னைக்கு ஒரு புது சீரிஸ் பார்க்கலாம். இந்த சீரிஸோடைய பேரு கெம்ஜீரா. இந்த சீரிஸோடைய ஹீரோவோட பேர் தான் கெம்ஜீரா. ஆக்சுவலா இவனுடைய ஃபேமிலி வந்து ஒரு கர்ஸ்ட் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேய் கண்ணுக்கு தெரியும். அதுதான் அவங்களோட ஃபேமிலியோட சாபம். இவங்க ஃபேமிலியில கேர்ள்ஸா பிறந்தா தப்பிச்சிடலாம். ஆனா அதுவே பாயா பிறந்தா 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க இறந்துடுவாங்க. அதுக்காகவே அவனுடைய அம்மா அவனுக்கு வந்து ஒரு பொண்ணோட பேர் வைக்கிறாங்க, கெம்ஜீரான்னு. ஸோ இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவன் நைட்டு டைம் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனை ஒரு பேய் கூப்பிடுது. அவனுக்கு இது வந்து புதுசு கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவன் பேயை பார்க்குறான். ஸோ பேய் கூப்பிட்றதுனால அவன் பெருசாக ஒன்றும் அவ்வளோ பயப்படுற மாதிரி தெரியல. அப்போ தூரத்தில் வச்சிருக்க ஒரு ட்ரம்மை வந்து ஆடுற மாதிரி இருக்கு. இவன் கொஞ்சம் பயந்துக்கிட்டே பக்கத்தில் போய் பார்த்தான். அங்கே பக்கத்தில் யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. யாரோ மனுஷன்தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. சரி அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அந்த இடத்த தூங்கிட்டு இருந்தாருல, அவர் ஆக்சுவலா பேய் தான். அவர் திடீர்னு இவனுடைய பின்னாடி வர இவன் பயந்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து அவன் பக்கத்து தெருக்கு ஓடி போகும்போது அந்த பக்கத்து தெருவுல ஆளுங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. லைட் எரியுது. அதை பார்த்ததுமே இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்படின்னா இதுவும் அந்த பேயோடைய வேலை தான் போல. இப்ப பார்த்தா அதே அந்த பேய், மொட்டை பேய் இவன் பின்னாடி வந்து நிக்குது. இவன் ரொம்பவே பயந்துடுறான். அப்ப திடீர்னு அங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட இவன் பயந்து அந்த பக்கம் ஓடுறான். ஆனா அப்பயே அந்த பேய் விடாம அவன் பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட அவனை கொல்ற மாதிரி பக்கத்துல வந்து நிக்குது. அப்ப அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த தாயத்தை டச் பண்றான். இந்த சீன்ல பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்து இவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, இது இவங்க ஃபேமிலியில பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். இவனுடைய அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குது. ஆனா இப்ப கெம்ஜிராக்கு அந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கிறதால அவனை ஒரு ஷாமன் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு சாமியார் மாதிரி. அப்ப அவனுடைய அம்மாவும் அப்பாவும் சாமியார்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுதான். ஆனா என் பையன் இதனால ரொம்பவே கஷ்டப்படுறான். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த ஷாமன் அவனை உள்ள கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்ப அம்மாவும் அப்பாவும் வெளியில வந்து பார்த்தா காருக்குள்ள உட்காந்துருந்த கெம்ஜிராவை காணும். எங்க போனா இவன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க கெம்ஜிரா இங்க கொஞ்சம் காட்டுக்குள்ள வந்திருப்பான். அப்ப ஒரு பேய் உட்காந்து ஒரு டெட் பாடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த டெட் பாடி பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி உட்கார்ந்துருக்கும். கெம்ஜிரா அந்த நாய்க்குட்டி கிட்ட, பக்கத்துல ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் டெட் பாடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நீ அந்த இடத்த விட்டு போயிடு, இல்லைன்னா அது ஒன்னையும் சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ண அந்த பேய் கெம்ஜிராவை பார்த்துடுது. அந்த பேய் கிட்ட இருந்து அந்த டாகியை காப்பாத்துறதுக்காக கெம்ஜிராவே போய் அந்த டாகை கையில எடுத்துட்டு அங்கிருந்து ஓட பாக்குறான். ஆனா அவனால முடியாம தடுக்கி கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த பேய் அவன் பக்கத்துல வருது, அவனையும் சாப்பிடுறதுக்காக. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து அவனை காப்பாத்துறாங்க. அது ஒரு ஷாமன் தான். ஆனா அந்த ஷாமனோட ஃபேஸ பார்க்கல, அவனோட கையை மட்டும் பார்க்கறான். அந்த ஷாமனோட கையில ஒரு தாயத்து கட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் போல. அவன் கண்ணு முழிக்கும் போது எங்க சாமியாருடைய வீட்டுக்குள்ள அவனை படுக்க வச்சிருக்காங்க. கெம்ஜிரா முழிச்சதுமே, அம்மா என்ன நடந்துச்சு, எதுக்கு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, அவனுடைய ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி உன்னால பேய பார்க்க முடியுதுன்னும், 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் பையனா இருந்தா இறந்துடுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அப்ப அங்க அந்த சாமியார் வராரு. அவர் கையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து கெஞ்சிராவை காப்பாத்தினார்ல, அவர் கையில இதே மாதிரி ஒரு தாயத்து தான் இருந்துச்சு. ஸோ அந்த தாயத்தை பார்த்ததுமே நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்களா அப்படின்னு கெஞ்சிரா கேட்குறான். ஆனா இவனை காப்பாத்தினது இந்த சாமியார் கிடையாது. அது அவனுக்கு பின்னாடி போக போக தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இனிமே உன்னால பேய பார்க்க முடியாத மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுடைய அம்மா அவனுடைய அம்மாக்கு இருமும்போது ரத்தம் வருது. அவங்களுக்கு கேன்சர் இருக்குது போல. ஏன்னா என்னால இப்ப பேய பார்க்க முடியலன்னா இப்ப அம்மா இருக்கிற நிலைமையில அம்மா கூடிய சீக்கிரம் இறந்துடுவாங்க. அப்ப என்னால அம்மாவையும் பார்க்க முடியாம போயிடும். எங்க அம்மாவுக்காகவாச்சு நான் பேய பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அந்த ஷாமன் நினைச்சிருந்தா அப்பவே அவனை காப்பாத்திருக்க முடியும் போல. ஆனா அவனே கேட்டுக்கிட்டதால அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, அவர் கையில ஒரு தாயத்து கட்டி இருந்தார்ல, அந்த தாயத்தை கழட்டி கெம்ஜிராவோட கழுத்துல கட்டி விடுறாரு.
எப்பெல்லாம் அவனை பேய் அட்டாக் பண்ண வருதோ அந்த தாயத்தால அவனை காப்பாத்திக்கலான்னு. இப்ப ப்ரெசன்ட்ல பேய் அவனை அட்டாக் பண்ண பக்கத்துல வந்துச்சுல்ல, அப்ப அந்த தாயத்தை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த பேயை தள்ளி விடுறான். அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிடுது. எப்படியோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்து கெம்ஜிரா தப்பிச்சிடுறான். ஆனா இதெல்லாம் பார்த்து கெம்ஜிரா ரொம்பவே பயந்துடுறான். அதனால அவன் அங்கேயே உட்காந்து பயத்துல அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஜெட்டை காட்டுறாங்க. ஜெட்டு கெம்ஜிராவோடைய ஃப்ரெண்டு. அப்ப கெம்ஜிரா தான் அவனுக்கு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் சொல்றான். நேற்று நான் ரொம்பவே பயந்துட்டேன். அந்த பேய் என்னை துரத்திட்டு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் செத்துருப்பேன் அப்படின்னுட்டு அந்த தாயத்தை பத்தியும் சொல்றான். போக போக இந்த தாயத்துக்கு பவர் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதால எனக்கு ரொம்ப லேட்டாக தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, உன்னோட மாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு கெம்ஜிரா கேட்குறான். அவரைத்தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம், நீ பேங்காக்கு படிக்க போற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, இதோ அவர்கிட்ட பேசதான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கெம்முடைய ஃப்ரெண்டு ஜெட் இருக்கான்ல, அவனுடைய அப்பா தான் அந்த டவுனுடைய லீடர். இங்க கெம்மு அவனுடைய அப்பாவை பார்க்க வந்திருக்கான். அவனுடைய அப்பா இப்போ ஒரு மாங்கா இருக்காரு. எங்க ஜெட்டு அவனுடைய மாஸ்டரை பார்க்க வந்திருக்கான். அவனுடைய மாஸ்டரு யாருக்கோ பேய் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஜெட்டுடைய மாஸ்டர் தான் பேய் ஓட்டுறாருன்னா அப்ப ஜெட்டுக்கும் இந்த பேயை பார்க்க முடியும். இந்த பேய் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கெம்மு அவனுடைய அப்பாவை போய் மீட் பண்றான். அவனுடைய அப்பா இப்போ ஒரு மாங்கா இருக்காரு. அவனுடைய அப்பா அவனை பார்த்ததுமே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எல்லாமே ஈஸியா தெரிஞ்சுக்கிறாரு. என்னதான் கெம்முடைய அம்மா இறந்தாலும் இவனால அவனுடைய அம்மாவை மட்டும் பார்க்க முடியல. ஏன், என்ன விஷயம் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதைத்தான் அவனுடைய அப்பா கிட்டேயும் சொல்றான். என்னால் அம்மாவை மட்டும் பார்க்க முடியல, எதுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சரியா பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவன் பேங்காக் போய் படிக்க போற விஷயத்த பத்தியும் சொல்லிடுறான். அவனுடைய அப்பாவும் சரின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு இந்த பேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். உன்னால தாங்க முடியாது அப்படின்னு தோணும் போது எங்கிட்டயே திரும்பி வந்துடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அவனும் சரின்னுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவனுடைய அப்பா அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அதாவது அவங்க அம்மா பக்கத்துலயே தான் இருக்காங்க. எப்பயுமே கெம் பக்கத்துலயே இருந்து அவனை பாத்துக்கிறாங்க. அவனுடைய அப்பாவாலேயே அவங்க அம்மாவை பார்க்க முடியுது. நீ அவன் கூடயே இருந்து அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்றாங்க. ஒரு பில்டிங்ல 2 ஒர்க்கர்ஸ் என்னமோ ஒர்க் பண்ண வராங்க. அவங்களோட டூல் பாக்ஸு சுத்தி அதெல்லாம் வெளியில வச்சிருக்குது. அப்ப அந்த பில்டிங்குள்ளதான் கெம்மும் அவனோட ஃப்ரெண்டு ஜெட்டு என்டர் ஆகுறாங்க. அப்ப திடீர்னு அந்த சுத்தி மேல இருந்து கீழே விழ கெம் பார்த்துடுறான். அடுத்து அந்த ரெட் கலர் டூல் பாக்ஸ் அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அது கெம் மேல விழ போகுது. ஆனா அதை விழறதுக்குள்ள கெம் பார்த்துடுறதால அவன் நகர்ந்து நின்னுடுறான். அப்ப மேல இருந்து அந்த 2 ஒர்க்கர்ஸும் ஓடி வராங்க. அவங்க 2 பேரையும் இந்த கெம்மு ஜெட்டு செமையா திட்டுறாங்க. ஜெட்டு சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரம் இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிருக்குமோ, எதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு திட்ட, அந்த ஒர்க்கர் சொல்றாங்க, இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த டூல் பாக்ஸ் கீழே தான் வச்சிருந்துச்சு, எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சிடுது இதெல்லாம் அந்த பேயோடைய வேலை தானு. ஆக்சுவலா இப்போ அவங்க பேங்காக் வந்துட்டாங்க போல. அவங்களுடைய காலேஜ் டாம் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ரூம்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா ஆப்போசிட் ரூம் உடைய டோர் கிட்ட ஒரு பொண்ணு பேய் நின்றுகிட்டு இருக்குது. அது தன்னோட தலையை வச்சு டோரை இடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதை பாக்குறத அதுவும் பார்த்துடுது. இவங்க 2 பேரும் ரூம்குள்ள ஓடி வந்து கதவை சாத்திக்கிறாங்க. அதை நம்மளை பார்த்துடுச்சு, நம்மளால அதை பார்க்க முடியும் அப்படின்ற விஷயம் அதுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. சரி, உன்னோட மாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு கெம் கேட்க, அவனுடைய மாஸ்டர் தான் நம்மளுடைய இன்னொரு ஹீரோ. அவனோட பேர் வந்து ஃபரன். அந்த மாஸ்டர் கொடுத்ததா சொல்லி ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்குறான். அந்த மாஸ்டர்கிட்ட இவன் கெம்மை பத்தின விஷயம் சொல்லியிருப்பான். அப்ப ஃபரன் அதை பத்தி கேட்டுட்டு, இன்னும் 6 மாசம்தான் இருக்கும் உன்னோட ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா 6 மாசத்துல கெம்க்கு 21 வயசு ஆயிடும் போல. அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே, அதாவது ஆம்பளை பசங்களுக்கு 21 வயசானா இறந்துடுவாங்க. ஸோ இன்னும் ஃப்ரெண்டுக்கு 6 மாசம்தான் இருக்கு. ஆனா ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அப்படின்னு ஃபரன் சொல்லி அனுப்பியிருக்கான். ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் அவனுக்கு தைரியம் சொல்ல, அவனும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கெம் சொல்கிறான். அடுத்த நாள் கெம்மு கிளாஸில் உட்காந்துருக்கான். அப்போ திடீர்னு அவனோட பெண்ணை எழுத மாட்டேங்குது. அவள் பார்த்தா அவனோட பேப்பரில் பிளட் இருக்குது. அந்த பிளட்டை பார்த்து அவன் ரொம்பவே பயந்துடுறான். அப்போ டீச்சர் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அவன் டீச்சர் திரும்பி பார்க்குறான்.
பார்த்தா அந்த டீச்சர் அங்க டீச்சரா இல்ல, பேயா நிக்கிறாரு. ஆனா சுத்தி உட்கார்ந்திருக்க கிளாஸ்மேட் எல்லாருமே இவ பேயா இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவன ரொம்பவே பயமுறுத்த, இவன் ரொம்ப பயந்துடுறான். அந்த இடத்த விட்டு போயிரலாம் அப்படின்னு எந்திரிக்கிறான். பார்த்தா அப்ப டீச்சர் கேட்குறாரு எங்க போறன்னு. அது நார்மல் கிளாஸ் ரூம் தான். யாருமே அங்க பேய் கிடையாது. ஆனா அந்த பேய் தான் அவன அந்த மாதிரி நினைக்க வச்சிருக்குது போல. அவன் ரொம்பவே பயந்துடுறான். அப்புறம் அடுத்த நாள் அவனோட ரூமை விட்டு வெளியில வரான். அப்ப அவனுடைய ஆப்போசிட் ரூம்ல இருந்து ஒரு ஆள் வெளியில வரான். அந்த ரூம்க்கு வெளியில ஒரு பொண்ணு பேய் நிக்கிறா. அந்த பொண்ணு பேய் யாருன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருந்து ஒருத்தன் வந்தான்ல, அவனுடைய ஒய்ஃப் தான். அவனோட ஒய்ஃப அவனே தான் கொன்னுட்டு இருப்பான். இப்ப அவன் எதுக்கு இங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்கான்னா, அவளோட பையனை காப்பாத்துறதுக்காக அவனுடைய பையனையும் அவனுடைய அப்பாவையும் அங்க அடைச்சு வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே இவனுக்கு தெரியுது. ஸோ இவன் மெதுவா அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லி போய் தேடி பார்க்குறான். அப்புறம் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்த சொல்லிட, போலீஸ் அங்க வந்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த சின்ன பையனையும் சைல்டு கேர்ல அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த சின்ன பையன் ரொம்ப ஹாப்பியா வந்து இவனை ஹக் பண்ணி இவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்ப அந்த பேய் இருக்குல்ல, அந்த பேய் இதெல்லாம் பார்க்குது. அந்த பேய் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆத்மா சாந்தி அடை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுது. அப்புறம் அடுத்த சீன்ல கெம் வந்து ஒரு பெயிண்டிங் ரூம்ல உட்கார்ந்துருக்கான். அப்ப அவனுடைய அம்மாவை பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய அம்மாவை பார்த்து, என்னால எல்லா பேயையும் பார்க்க முடியுது. ஆனா உங்களை ஏம்மா என்னால பார்க்க முடியல? நீங்க ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டீங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவங்க அம்மா குரல்ல இருந்து அவனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. குரல் வந்து அவனுடைய அம்மா குரல் மாதிரி தான் இருக்குது. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் அது அவனுடைய அம்மா கிடையாதுன்னு. ஆக்சுவலா அவனுடைய அம்மா குரல்ல இப்ப கூப்பிடுறது ஒரு பொம்பளை பேய். அது யாருன்னா, அதுதான் இவங்களோட ஃபேமிலிக்கு சாபம் விட்ட பேய் போல. அந்த பேய் தான் இவங்க ஃபேமிலியில இருக்க பசங்கள்லாம் இறந்துருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களெல்லாம் கொலை பண்றது இந்த பேய் தான். அந்த பேய் அவங்களுடைய அம்மா குரல்ல இவனை கூப்பிட, இவனுக்கு தெரியுது அவன் அம்மா கிடையாதுன்னு. ஸோ அவன் இந்த பக்கம் திரும்பி அவனுடைய அம்மாவோட பெயிண்டிங்கை பார்க்க, அந்த பெயிண்டிங் இப்போ பேய் மாதிரி மாறிடுது. அதை பார்த்து இவனும் பயந்துடுறான். அப்ப அவனுடைய ஃப்ரெண்டு ஜெட்டு அங்க வந்துடுறான். அப்ப இவனுடைய கழுத்துல ஒரு தாயத்தை போட்டிருந்தால கெம்மு, அந்த தாயத்து கீழே கட்டாய் விழுந்துடுது. அது கீழே விழுந்ததுமே அங்க ஒரே சத்தம். அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் கீழே விழுது. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற அங்கெல்லாம் நிறைய பேய்ங்க இருக்கு போல. எல்லா பேயும் ரொம்ப சத்தம் போடுது. அவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப ஜெட்டோடைய மாஸ்டர் அதான் ஃபரன் ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தால மந்திரம் மாதிரி, அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு அந்த பேப்பரை எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த பேப்பர் எரிஞ்சு போயிடுது. இப்ப அவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இப்ப எல்லாமே ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் கிம் அவனோட ரூமுக்கு போக போறான். அப்ப ஜெட்டு சொல்றான், வேண்டாம்டா இன்னைக்கு நீ தனியா போய் உன்னோட ரூம்ல தங்க வேண்டாம். இன்னைக்கு நீ என் கூட என்னோட வீட்டுல வந்து தங்கிடு அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஜெட்டு அவனை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்ப ஜெட்டோடைய அக்கா அங்க உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஜெட்டும் கெம்மும் போய் அவனுடைய ரூம்ல தூங்கிடுறாங்க. அப்ப நைட்டு அவனுக்கு மறுபடியும் அவனுடைய அம்மா குரல்ல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் கேக்குது. கெம் எந்திரிக்கிறான். அவனுக்கு வந்து நடக்கிறது எதுவுமே தெரியாது. அவன் ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்குது. அவனுடைய அம்மா குரல் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறதால அவன் அந்த படுக்கையை விட்டு மெதுவா எந்திரிச்சு பால்கனி கிட்ட போறான். அந்த பக்கத்துல இருந்து அவங்க அம்மாவுடைய குரல் கேக்குது காப்பாத்துங்கன்னு. அதே நேரம் கெம்முடைய அம்மா வந்து ஜெட்டை எழுப்புறாங்க. போய் நீ கெம்ம காப்பாத்து, அவன் விழுந்துற போறான், போய் காப்பாத்து அப்படின்னு எழுப்புறாங்க. ஆனா ஜெட்டு நல்லா தூக்கத்துல இருக்கான். அப்ப இங்க வேற ஒரு சீன் காட்டுறாங்க. அதான் கெம் போய் அங்க குதிக்க போறான்ல, அவனுடைய அம்மா குரல் கேக்குதுல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அந்த இடத்துக்கு போய் அவனும் குதிக்க போறான். அப்ப அந்த இடத்துல வேற யாரோ ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்து அவனை குதிக்க விடாம காப்பாத்திடுறான். அந்த பையன் யாரு, அவன் எதுக்கு கெம்ம காப்பாத்துறான் அப்படின்றதெல்லாம் இனிமேதான் நமக்கு தெரியும். அப்புறம் இங்க ஜெட்ட அவனுடைய அம்மா எழுப்பிட்டு இருந்தாங்கல்ல, ஜெட்ட எந்திரிச்சிடுறான். அவன் கெம்ம பார்த்ததுமே பயந்து பக்கத்துல ஓடி வரான். ஏன்னா கெம் வந்து பால்கனியோடைய அந்த நுனியில நின்னுகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா அவன் கீழே குதிச்சிடுவான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹைட் கிடையாது. இருந்தாலும் கீழே அங்க நிறைய டேஞ்சரான திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல விழுந்து அவன் கண்டிப்பா இறந்துடுவான். ஸோ கரெக்டா அந்த நேரத்துல இருந்து ஜெட்டு வந்து அவனை காப்பாத்திடுறான். அப்ப அவனுக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி இருக்கு கெம்முக்கு. நான் இப்ப எப்படி இங்க வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்னு சொல்றான்.
அப்புறம் அடுத்த நாள் கிளாஸ்ல இருக்கும்போது ஜெட்டும் கெம்மும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெட்டு சொல்றான், "என்னடா வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கெம் சொல்றான், "எங்க அப்பா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருந்தாரு. இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்தா என்கிட்டயே திரும்ப வந்துடுன்னு. அதான்டா நான் எங்க அப்பா கிட்டயே போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, அதனால இப்ப வரப்போற கேம்புக்கு நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, ஜெட்டும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா ஃப்ரெண்டு கேம்புக்கு வரதை விட ஃப்ரெண்டோட உயிர் தானே முக்கியம். அப்ப அந்த கிளாஸ்ல இருக்க மத்த பசங்கள்லாம் வராங்க. வந்துட்டு இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வெளியில கேம்புக்கு போறதா முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த கேம்புக்கு போற இடத்துல வெதர் சரியில்லையாமா. அதனால இப்ப அவங்க கேம்புக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திடீர்னு ஜெட்டுக்கு ஒரு ஐடியா வருது. ஜெட்டு அவன் ஒரு இடத்த சொல்றான். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் கேம்ப் போலாம் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஜெட் எதுக்கு அந்த ஊருக்கு போலான்னு ஓகே சொல்றானா, அந்த ஊரு தான் ஃபரான் இருக்கிற ஊரு. அங்க போனா அவன் கூடவே கெம்மையும் கூட்டிட்டு போலாம்ல. அதே நேரம் கெம்மையும் ஃபரான் காப்பாத்துவான் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் கேம்புக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. பஸ்ல போறதுக்கு முன்னாடி ஜெட் கிம்மு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், "நீ ஃபரனுக்கு முன்னாடி ரொம்ப க்யூட்டா பிஹேவ் பண்ணு. அப்பதான் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்" அப்படின்னு. எப்படி க்யூட்டா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லி கொடுக்க கொடுக்க இவனும் அதை எப்படி பண்றது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் சீட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் பேர் சரண். அவன் இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்க, அவனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு கேட்குறா, "யாரடா நீ பார்க்குற? அந்த பையனா இல்ல இந்த பையனா?" அப்படின்னு கேட்க, "நான் உங்க 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் பாரேன், எப்பயுமே ஒண்ணா ஒரு மாதிரி வியர்டா சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க?" அப்படின்னு அந்த சரண் சொல்றான். அப்புறம் பஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பஸ் வேற ஒரு ரூட்ல போகுது. "பஸ் எதுக்கு இந்த ரூட்ல போகுது? இந்த ரூட் ரொம்ப ஆபத்தானது" அப்படின்னு கெம்மு சொல்ல, "ஆமா, எதுக்கு இந்த ரூட்ல போகுது?" அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பக்கமா தான் போகணும், ஏதோ ஷார்ட்கட் அப்படின்னுட்டு அந்த வழியாவே போறாங்க. அப்ப பஸ் ஒரு டனலுக்குள்ள போகுது. டனலுக்கு நடுவுல போய் பஸ் நின்னுடுது. எல்லாருமே பஸ்ல தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது கெம்மு, ஜெட்டை தவிர எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கெம்மு, ஜெட் எந்திரிக்கிறாங்க. எதுக்கு பஸ் இங்க நின்னுச்சு அப்படின்னு பார்த்தா யாருமே எந்திரிக்கல. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரே சத்தம் கேக்குது. அப்புறம் அந்த பஸ்ஸ சுத்திலும் நிறைய பேய்ங்க வந்துடுது. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப பஸ்ல இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எழுப்ப பாக்குறாங்க. பார்த்தா யாருமே எந்திரிக்க மாட்றாங்க. அவங்க எல்லாம் தூங்கல, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க, கிம் பஸ்ஸ விட்டு இறங்க போறான். "என்னடா பண்ற நீ?" அப்படின்னு ஜெட்டு கேட்க, "இல்ல, என்னால தான் நான் இத்தனை பேய் இங்க வந்திருக்குது. என்னால மத்த எல்லாருக்குமே ஆபத்து வர வேணாம். நான் மட்டும் இங்க இருந்து எப்படியாச்சும் வெளியில போயிடுறேன்" அப்படின்னு அவன் பஸ்ஸை விட்டு இறங்க போறான். அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அந்த பேய்ங்கெல்லாம் அங்க இருந்து போயிடுதுங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. எப்படி அந்த பேய்ங்கெல்லாம் என்ன எதுவுமே பண்ணாம போயிடுச்சு அப்படின்னு பார்க்க, அங்க ஃபரனுடைய ஆவி வந்திருக்குது. அவன் பிசிக்கலா இங்க வராம ஆவியா வந்து அந்த பேய்ங்களெல்லாம் அங்க இருந்து துரத்தி இருக்கான். இதுதான் அங்க நடந்திருக்கு. அப்புறம் ஃபரான் ஜெட்டு கிட்ட, "சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்றான். அப்ப கெம்மு பக்கத்துல ஒரு ஆவி நிக்குது. இந்த ஆவி யாருன்னா, அன்னைக்கு ஜெட்டோட வீட்ல கெம்மு மேல இருந்து கீழே குதிக்க போகும்போது ஒருத்தன் வந்து அவனை காப்பாத்தினான்ல, அதே ஆவிதான். இந்த ஆவி எதுக்கு கெம் பக்கத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு? இவனுக்கும் கெம்முக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம இனிமே வரும்போது பார்க்கலாம். அப்புறம் அவங்க அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸோடைய பஸ் அங்க போய் நிக்கும்போது, அதே இடத்துல ஃபரன் வந்து அங்க ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கான். அப்பதான் அவனை காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு வேற லெவல்ல இருக்கான். பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை ஆச்சரியமா பார்க்கறாங்க. அப்புறம் அவன் பேய் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்ப போறான். அப்ப ஜெட் கெம் அவன்கிட்ட கூட்டிட்டு போறான். அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஜெட் மெதுவா கெம் கிட்ட, "நான் உன்கிட்ட சொல்லி கொடுத்தேன்ல, ஃபரன் முன்னாடி கியூட்டா பிஹேவ் பண்ணணும்னு, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு அவன் முன்னாடி கெம்மை கூட்டிட்டு போறான். ஆனா ஃபரனை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எதுவுமே புரியல. அவன் கத்து கொடுத்த அந்த கியூட் ஸ்டஃப் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவன் அப்படியே அவனையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கு. அவனும் இவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபரன் அவன் கழுத்துல இருக்க தாயத்தை பார்க்கறான். ஆக்சுவலா அந்த தாயத்து வந்து ஃபரனோடது தான். ஆனா அது எப்படி இவன்கிட்ட வந்துச்சு? அதை இன்னொரு ஒரு ஷாமன் தானே இவனுக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் இனிமே நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம். அப்புறம் இந்த கெம் எதுவுமே பேசாம இருக்க, ஜெட்டே பக்கத்துல வந்து அவனை ஃபரன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்ப ஃபரன் அவங்கள பார்த்து, "நீங்க எங்க தான் தங்க போறீங்கன்னா,
இருட்டுறதுக்குள்ள எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னுட்டு அவன் கெம்மை பார்த்து, நீ இருட்டுறதுக்குள்ள என்னுடைய வீட்டுக்கு வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்ப பஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த சரண் இப்பயும் ஜெட்டையும் கெம்மையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கால்ல அந்த பொண்ணு, அவ வந்து எதுக்கிட்ட நீ அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேரும் பிஹேவ் பண்றதே சரியில்லை. இப்ப இவங்க 2 பேரும் எதுக்கு போய் அந்த ஷாமன் கிட்ட பேசினாங்க, நம்மள எதுக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ வேற சும்மா இருடா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். அப்புறம் நைட் ஆனதுமே கெம்மும் ஜெட்டும் ஃபரனை பார்க்கறதுக்கு போறாங்க. ஃபரன் இங்க வரான். ஆனா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். அப்ப ஜெட்டுக்கு ஒன்றும் புரியல. மாஸ்டர் நீங்க தானே வர சொன்னீங்க அப்படின்னு ஜெட்டு கேட்க, அப்ப கெம் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க நிறைய பேய்ங்க நிக்குது. அப்புறம் எப்பயுமே கெம்மு பக்கத்துலயே ஒரு பேய் இருக்குல்ல, அந்த பேய் அங்க ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இவங்களதான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்கும்போது கோவமா பாக்குற மாதிரி இருக்கு. ஃபரன் அந்த பேயத்தான் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டு வந்திருக்கான். அப்ப கெம்மு ஃபரனை பார்த்து உங்களுக்கு அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆனா கெம்மு எந்த பதிலும் சொல்ல மாட்டான். அவன் ஜெட்டு கிட்ட உன் ஃப்ரெண்டை ரூம் கூட்டிட்டு போ, அப்புறம் நீ இங்க வா, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றான். ஜெட்டு கெம்ம ரூம் கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப கெம்மு கேட்குறான், இந்த ஃபரன் எப்பயுமே இப்படிதான் ரொம்ப கோல்டா இருப்பாரா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு அவர் எவ்வளவோ பரவாயில்ல, அவர் இதை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கோல்டா பேசுவாரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எனக்கு பயமா இருக்குது, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு கெம்மு சொல்றான். அதுக்கு நீ ஏன் பயப்படுற, அவர் ரொம்ப நல்லவர், யாராச்சும் ஹெல்ப்னு வந்து கேட்டா கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கெம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு அவன் சொல்ல, ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்றான், கண்டிப்பா ஃபரன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு பாரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஜெட்டை ஃபரன் வர சொன்னால அவன் அங்கே போனதுமே ஃபரன் அவனை பனிஷ் பண்ணுறான். எதுக்கு இந்த பனிஷ்மெண்ட்னா, நான் உன்னை பேய்ங்க கிட்ட இருந்தெல்லாம் தள்ளி தானே இருக்க சொன்னேன், எதுக்கு இப்போ இதுலலாம் நீ இன்வால்வ் ஆகுற அப்படின்னு கேட்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எவ்வளோ ஆபத்தானது எனக்கு தெரியாதா, எதுக்கு அவனுக்காக நீ இந்த மாதிரி பேய் விஷயத்தில் இன்வால்வ் ஆகுற அப்படின்னு ஃபரன் கேட்க, என்ன பண்ணுறது, எனக்கு அவனை எப்போ பார்த்தோன்னா அப்பயே பிடிச்சி போச்சு, அவன் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே எனக்கு எங்கள் 2 பேருக்குள்ளே எப்போ இருந்தோ பழக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு, அவனுக்காகத்தான் நான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நைட் ஆகுது. ஃபரன் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ தியானம் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை சம்திங் ஏதோ மந்திரம் சொல்கிறான். அவனை மாதிரி அங்கே இன்னும் நிறையா ஷாமன் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து சேன் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஊரில் இருக்க பெரியவங்களும் அங்கே வராங்க, எல்லாருமே சேர்ந்து சேன் பண்ண அந்த இடத்த சுற்றிலுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி ஆயிடுது பேய்ங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக. அப்போ அங்கே நிறைய பேய்ங்கள்லாம் வருது. ஆனா ஃபரன் கண்ணை மூடி இன்னும் எதையோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்ப இந்த கெம்மை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி பேய் இருக்குல்ல, அந்த பேய் பின்னாடி சுத்திட்டு இருக்குல்ல, அந்த பேய் அங்க வருது. அந்த பேயை பார்த்ததுமே ஃபரனே ஒரு நிமிஷம் பயந்துடுறான். அந்த பேய் ஃபரனை பார்த்து என்னதானே தேடிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்குது. இந்த பேய்க்கும் கெம்முக்கும் என்ன சம்மந்தம், அந்த பேய் எதுக்கு இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் கொல்லணும்னு நினைக்குது அப்படின்னு ஒரு கண்டிப்பாக பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரி நம்ம இனிமேல் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸை நான் கண்டினியூ பண்ணவா, இல்லை உங்களுக்கு போரிங்காக இருந்தால் சொல்லுங்கள், இதோட ட்ராப் பண்ணிடுறேன். அப்படி என்ன உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.